உறவுகளுக்கு என் திருத்தூதர் வணக்கங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் இணைய வானொலியின் ஞான வானொலி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசே. அன்பு உறவுகளே, எல்லாரும் நலமா? இப்போ நம்ம வழக்கம் போல ஒரு குட்டி கதை பார்ப்போமா? ஒரு அரசவையில் ஒரு இளவரசர், ராஜாவுக்கு ஒரே மகன். அந்த இளவரசர் நல்ல வாழ்வீச்சு சண்டை போட்டுக்கிட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் வாழ்வீச்சில் மிகச்சிறந்த வீரராக இருக்கார். எது அவர் முன்னாடி இருந்தாலும் வெட்டி வீசிடுவார். அந்த மாதிரி ஒரு வாழ்வீச்சில் வல்லவராக அவர் இருக்கார். ஆனால் அவர் வாழ் வீசி விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சு, குறுக்க மறுக்க ஒரு எலி ஓடிக்கிட்டே இருந்திருக்குதுங்க. இந்த எலியை பார்த்த இந்த இளவரசருக்கு கோபமாக வருது. அவர் வாழ் வீச போகிற நேரத்துக்கு அது குறுக்க ஓடிடுது. இவரோட அந்த எய்ம் பண்ணுறது தவறிடுது. இல்லைன்னா இவருக்கு ஒரு தடுமாற்றம் வந்துடுது. அதனால இவர் என்ன பண்ணுறாரு, இந்த எலியை எப்படியாவது அடிக்கணும்னு அந்த வாளை வச்சு அந்த எலியை அடிக்க பார்க்குறாரு. ஆனால் அடிக்க முடியலைங்க. அது என்ன ஆகுது, சந்து பந்துக்குள்ளையெல்லாம் பூந்து பூந்து ஓடிடுது. எவ்வளோ நேரம் முயற்சி பண்ணியும் அந்த எலியை அந்த இளவரசரால் அடிக்கவே முடியல, கொல்ல முடியல. ரொம்ப வருத்தமாயிடுது. அது ஒரு பந்துக்குள்ளே போய் எங்கேயோ ஒளிஞ்சிக்கிச்சு. திரும்ப இவர் வாழ்வீச்சு எடுத்து வீசிக்கிட்டு இருக்கும்போது திரும்ப குறுக்க ஓடி வருது. இந்த இளவரசருக்கு ரொம்ப மன வருத்தமாக போச்சு. என்னடா, இவ்வளோ பெரிய வாழ்வித்தை வீரனாக இருக்கிறேன், ஆனால் என்னால் ஒரு எலியை கூட கொல்ல முடியலையே அப்படின்னு இவருக்கு பெரிய வருத்தம். இந்த வருத்தத்தினால அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே போய் ரொம்ப வருத்தமாக கவலையாக உட்காந்துக்கிறாரு. அப்போ ராஜா அங்கே வராரு. ராஜா வந்தவர் என்ன பண்ணுறாரு, என்ன மகனே, இளவரசே, என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி வருத்தத்தோடு இருக்கிறீங்க? என் மகன் இப்படி வருத்தத்தோடு இருக்கிறதா அப்படின்னு இந்த ராஜா ரொம்ப வருத்தமாக அவர் கேட்குறாரு. அப்போ இந்த இளவரசர் சொல்கிறாரு, அப்பா, ஒரு எலி இருக்குதுப்பா. நான் வாழ்வீச்சு வீசிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் ஒரு எலி இருக்குது. அந்த எலி குறுக்க மறுக்க ஓடிட்டுருக்கு. அப்படிங்கும்போது ராஜா கேட்குறாரு, கொல்ல வேண்டியது தானே? அப்படிங்கும்போது, இல்லை, என்னோடய வாழ்வீச்சில் அது சிக்கவே இல்லை, அது ஓடிக்கிட்டே இருக்குது, அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்குது, என்னால் அதை கொல்லவே முடியல அப்படின்னு. இதுக்கு எதுக்கு மகனே வருத்தப்படுறீங்க? இளவரசே, நீங்கள் வருத்தப்படாதீங்கன்னு தட்டி கொடுத்துட்டு என்ன சொல்கிறாரு, நம்ம அரண்மனையில் இருக்க பூனைகளை கொண்டு வந்து எலியை கொண்டுட போகுது, இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சேவகர்கள் கூப்பிடுவாங்க, ஏய் வாங்க, என்னுடைய அந்த பூனையை கொண்டு வாங்க, இந்த எலியை கொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறார். உடனே அரண்மனையில் வளர்ந்துட்டுருக்கிற பூனையெல்லாம் நல்லா கொழுன்னு இருக்குது. அதையெல்லாம் கொண்டு வந்து அப்படியே அங்கே விடுறாங்க எலி இருக்கிற இடத்துல. அந்த பூனைக்கு குறுக்க மறுக்க ஒரு 4 தடவை நடந்துட்டு எலியை பிடிக்க முடியாமல், எலியும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது, பிடிக்க முடியாமல் இந்த பூனைகளும் சோர்ந்து போய் ஒரு இடத்துல போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருச்சு. அரசருக்கு சரியான கோபம். என்ன, இந்த அரண்மனையில் இருக்க பூனைகள் இப்படி அந்த எலியை பிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ணுறாரு, சரி, நம்ம பூனைகள் சரியில்லை போல இருக்குது, சைனா பாரசீக நாட்டில் இருக்க பூனைகள் எல்லாம் நல்ல கொழுன்னு கன்னிக்குட்டி மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பூனைகளை கொண்டு வாங்க, கொண்டு வந்து இந்த எலியை பிடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே கட்டளை இடுறாங்க. பாரசீக நாட்டிலேருந்து சைனா நாட்டிலேருந்தெல்லாம் பூனைகளை கொண்டு வந்து விடுறாங்க. அந்த பூனைகளும் இதுக்கும் அதுக்கும் ஓடுது, எல்லா பக்கமும் ஓடுது. கடைசியில் ஓடி எந்த எலியும் பிடிக்க முடியாமல் அதுவும் போய் ஒரு மூலையில் அழகாக சொகுசாக பெட்டு மேலே ஏறி படுத்துக்கிச்சு, தூங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பூனைகளும் எந்த எலியவும் பிடிக்கலை. என்னடா இது, இத்தனை பூனைகளை கொண்டு வந்திருக்கோம், ஆனால் ஒரு பூனை கூட ஒரு எலியவும் பிடிக்கலையே, என்ன காரணமாக இருக்குது, இதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு இந்த ராஜா இருக்கும்போது, அரசர் இருக்கும்போது, அந்த அங்கே காவல் காத்துக்கிட்டு இருந்த சேவகன் சொல்கிறான், அரசே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை பிடிக்கிறதுக்கு எதுக்கு அரண்மனை பூனை, வெளிநாட்டில் இருந்தெல்லாம் பூனையை கொண்டு வந்திருக்கீங்க, எங்கள் வீட்டு பூனையே போதுமே இந்த எலியை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறான். இந்த ராஜா கோபம் வருது, என்ன, உன் வீட்டில் இருக்க பூனை இந்த எலியை திங்குமா, அப்போ நான் வளர்த்துற பூனைக்கெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி கோபமாக கேட்குறாரு. இல்லை அரசே, ஒரு தடவை முயற்சி பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்கிறான் சேவகன். உடனே இந்த ராஜாவும் சரி, உன்னோட பூனையை கொண்டு வந்துடுறாரு. அவனும் அந்த பூனையை எடுத்துகிட்டு வரான்.
எடுத்துட்டு வந்து விட்டு 5வது நிமிஷத்தில் அந்த பூனை அந்த எலியை பிடிச்சிருச்சு. 5 நிமிஷம் கூட இல்லை, இறக்கி விட்டு அடுத்த மறு வினாடியே அந்த எலி ஓடும்போது இந்த பூனை தாவி போய் பிடிச்சி கொண்டு தின்றுச்சு. அரசருக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இத்தனை பூனைகள் இருந்து பிடிக்க முடியாத இந்த எலிய இந்த சேவகனோட ஒரு பூனை வந்து பிடிச்சி ஒரு நிமிஷத்தில் கொன்னுருச்சு, என்ன காரணம், என்ன ஆச்சு சேவகன், என்ன கொடுத்து வளர்த்துறீங்க உங்கள் பூனையன்னு கேட்குறாரு. அப்போ அந்த சேவகன் சொல்கிறான், என் பூனைக்கு பசி, அதுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை, அந்த பசியினால் அந்த பூனை வந்து ஓடி போய் அந்த எலியை பிடிச்சி தின்றுச்சு. அரண்மனைகளில் இருக்கிற பூனைகளுக்கோ இல்லை வெளியிருந்து கொண்டு வந்த பூனைகளுக்கோ பசி இல்லை, நல்லா தின்னு கொழுத்து போய் தூங்கிக்கிட்டு இருக்க பூனைகள், அதுகளுக்கு பசியோட அருமை தெரியாது. அதனால அது வந்து அந்த எலியை பிடிக்கலை. ஆனால் என்னோட பூனை பசியில் வாடி போய் கிடக்கிறது, நான் எப்போவாவது கொஞ்சம் உணவு வச்சாதான் அது சாப்பிடும், இல்லைன்னா அதுக்கு உணவு கிடைக்காம இப்படி தான் தேடி பிடிச்சி எதையாவது எலியவோ வேறு ஏதாவது சின்ன சின்ன மிருகங்களையோ பிடிச்சி சாப்பிடும். அதனால என் எலிக்கு பசி, என் பூனைக்கு பசி, அதனால தான் அந்த எலியை சாப்பிட்ருச்சு அப்படின்னு சொல்லி இந்த சேவகன் சொல்கிறான். அரசர் யோசிக்கிறார், ஆமாம் உண்மைதான், இங்கே அரண்மனையில் இருக்க பூனைகள்லாம் நல்லா தின்னு கொழுத்து அழகாக ஊஞ்சலில் தூங்கிக்கிட்டு இருக்குதுங்க, ஆனால் உன்னுடைய பூனை பசியில் தவிச்சுக்கிட்டு அடுப்பு காஞ்சி போன அடுப்பு, அந்த அடுப்பில் அது வந்து முடங்கி போய் கிடக்குது, அதனால தான் உனக்கு வந்து அந்த பூனை பிடிச்சிருக்குது, பாராட்டுகள், உனக்கு பாராட்டுகள் அப்படின்னு சொல்லி உனக்கும் உன் பூனைக்கும் நிறைய பொற்காசுகள் கொடுக்குறேன்னு கொடுத்து அனுப்பி வைக்கிறார். எப்படி இருக்கீங்க கதை, நல்லா இருக்கா? என்ன உறவுகளே சொல்கிறீங்களா? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் இணைய வானொலியின் ஞான வானொலி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. உறவுகளே, இந்த கதையில் பார்த்தீங்களா, அந்த பூனைக்கு பசி, அதுக்கு ஒரு தேவை இருந்திருக்கு, அந்த தேவை இருந்ததுனால தான் அது தேடி போய் பிடிச்சி அந்த எலியை சாப்பிட்டுச்சு. மற்ற பூனைகளுக்கு பசி இல்லை, எதுக்கும் தேவையில்லை, அதுகளுக்கு தேவையானதெல்லாம் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு, அதனால அதுகளுக்கு அந்த உணவோட அருமை தெரியலை, அதனால அது ஓடி போய் பிடிக்கல. இதுதான் கதை, இவ்வளவு தாங்க கதை. இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரியுது, நம்ம வாழ்க்கைக்கு இது எந்த அளவுக்கு சரியாக வரும் நமக்கு யோசிக்கலாமா கொஞ்சம்? அதுக்கிடையில் ஒரு அழகான ஒரு பாடல் கேட்கலாமா? ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். உலகெங்கும் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். உலகெங்கும் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். ஆதியும் நீலி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். அதில் மலர்பூக்கள் பல கோடி உருவாக்கினான்.
அளவேனை தனையின்ற நீ மீட்டினாய், அதை மலர்பாக்கள் பல கோடி உருவாக்கினாய். எந்நாளும் உன்னோடல் இசை வேந்தனே, அதில் எழும் ராகம் எல்லாம் உன் புகழ் பாடுதே. எந்நாளும் ஒரு ராகம் இசை வேந்தனே, அதில் எழும் ராகம் எல்லாம் உன் புகழ் பாடுதே. ஆதியும் நீயே அந்தமும் நீயே, பாடுகிறேன் உன்னை இயேசுவே. அன்னையும் நீயே தந்தையும் நீயே, போற்றுகிறேன் உன்னை இயேசுவே. ஆதியும் நீயே அந்தமும் நீயே, பாடுகிறேன் உன்னை இயேசுவே. அன்னையும் நீயே தந்தையும் நீயே, போற்றுகிறேன் உன்னை இயேசுவே. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் கூடுவேன். உலகெங்கும் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் கூடுவேன். காலை பொழுதுந்தன் துதி பாடுதே, அங்கு விடுகின்ற மலருந்தன் அருள் பாடுதே. இளம் காலை பொழுதுந்தன் துதி பாடுதே, அங்கு வழிகின்ற மலருந்தன் அருள் பாடுதே. அலையோய கடலும் கருணை மனம் வந்து கரை சேரும், நுரையாவும் கவிதை தரும். அலையோய கடலும் கருணை மனம் வந்து கரை சேரும், நுரையாவும் கவிதை தரும். ஆதியும் நீயே அந்தமும் நீயே, பாடுகிறேன் உன்னை இயேசுவே. அன்னையும் நீயே தந்தையும் நீயே, போற்றுகிறேன் உன்னை இயேசுவே. ஆதியும் நீயே அந்தமும் நீயே, பாடுகிறேன் இயேசுவே. அன்னையும் நீயே தந்தையும் நீயே, போற்றுகிறேன் உன்னை இயேசுவே. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். உலகோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். ஆடு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், பாமாலையாக நான் சூடுவேன். அன்பு உறவுகளே, அருமையான ஒரு பாடல் கேட்டோம் இல்லை? இப்போ நம்ம கதைக்கு வரலாமா? இந்த பூனை கதை. பூனை பசிச்ச பூனை ஓடி எலியை பிடிச்சு சாப்பிட்டுருச்சு. இப்போ இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன புரியுது? நமக்கு எல்லாமே இருக்குன்னு நம்ம பாட்டுக்கு சோம்பி போய் மூளையில் உட்காந்துடுறோம். நமக்குன்னு ஒரு தேவை வரும்போது தான் நம்ம ஓட ஆரம்பிக்கிறோம். அப்போது இந்த பூனை மாதிரி தாம் பசிக்கு ஒரு உணவு வேணும்னப்போ தான் ஓடி போய் அந்த எலியை பிடிச்சி சாப்பிடுது. அதே நேரத்தில் அரண்மனையில் இருந்த பூனைகளோ வெளிநாட்டில் இருந்து கொண்டு வந்த பூனைகளோ அதை செய்யலை. ஏன்னா அதுகளுக்கு பசினாலே என்னன்னு தெரியல. இப்படி தான் நம்மளும் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் நமக்கு என்ன தேவைங்கிறதே தெரியாமல் நம்ம அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை ஏதோ ஒரு சக்கரம் மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஆனால் நமக்கான தேவைகள் என்ன
அதை எப்படி நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம உணர ஆரம்பித்தாலே நம்ம ஓட ஆரம்பிச்சிடுவோம். நிறைய நேரங்களில் நம்ம அமைதியாகவே இருந்திருக்கோம். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நம்ம அப்படியே சோம்பி போய் உட்காந்துருப்போம். எப்போ பாரு எனக்கு எல்லாம் இருக்குது, இது போதும்னு நினச்சி நம்ம உட்காந்துட்ருப்போம். ஆனால் ஒரு தேவைன்னு வர்ற நேரத்தில் அடித்து பிடிச்சி ஓடுவோம். கடவுள்கிட்ட போகிறது கூட அப்படி தானே. உங்களுக்கே தெரியும், நாம் எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம், நல்லா இருக்கும்போது நம்ம கடவுளை மறந்தே போயிடுறோம். கடவுளை நினச்சி கூட பார்க்கறதில்ல. கோயிலுக்கு போக மாட்டோம், ப்ரேயர் பண்ண மாட்டோம், ஒரு கேண்டில் கூட ஏற்ற மாட்டோம். ஆனால் ஒரு தேவைன்னு வந்துருச்சா உடனே கேண்டில் ஏற்றுறோம், கோயிலுக்கு போய் உட்காந்துக்கிறோம், மண்டி போட்டு விடுறோம், கதறி கதறி அழறோம். இது மனித மனங்களுக்கே உள்ள இயற்கையான ஒரு விஷயம். அப்போ நமக்கு ஒரு தேவைனா மட்டும்தான் நம்ம போய் கடவுளை தேடுறோம். தேவையில்லாத நேரத்தில் அவர் கொடுத்த விஷயத்துக்காக நன்றி சொல்கிறதுக்கு கூட நம்ம போகிறதில்ல. நம்ம எதிர்பார்க்கறதில்ல, கடவுளை எதிர்பார்க்கறதே இல்லை. எனக்கு எல்லாம் இருக்குங்கிற நினப்பில் நம்ம இருந்துறோம். ஆனால் எல்லாத்தையும் கடவுள் தான் கொடுத்துருக்காருன்ற அந்த நினப்பு எப்போ நம்ம மனசுக்குள்ளே வருதோ அப்போ தான் நம்ம ஆண்டவரை தேடி ஓட ஆரம்பிப்போம். நமக்கு ஒரு தேவை வரும்போது தான் ஓடிட்டு இருக்கோம். இதை நம்ம வாழ்க்கையில் நம்ம உணர்றோமா? நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம என்ன செய்கிறோம் பண்ணுறோங்கிறத ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும்னு சொல்கிறோம். ஆமாங்க, இந்த விஷயத்தையும் யோசித்து பார்ப்போமா? யோசித்து பார்க்கும்போது தான் நமக்கே புரியும் நாம் எப்படி இருந்துகிட்ருக்குறோம், நம்மளுடைய உறவுகள் கூட நம்ம எப்படி இருந்துகிட்ருக்கோம், நம்ம சொந்தக்காரங்க கூட உறவுகள் கூட கூட நம்ம அப்படி தான் இருக்கோம். நம்ம அவங்களெல்லாம் கண்டுக்கவே மாட்டோம். ஆனால் நமக்குன்னு ஒரு தேவை வந்தால் அப்போ தான் அந்த சொந்தம் வேணும்னு ஓடி போய் அவங்கள விட வேறு யாருமே இல்லைங்கிற மாதிரி அவங்கள தலையில் தூக்கி வச்சுக்குவோம். இது நமக்கும் ஏற்பட்டிருக்க அனுபவம், மற்றவங்களுக்கும் நம்மளும் பண்ணுற அனுபவம் தான். ஆனால் இதையவே ஒரு தேவை இல்லாமல் எல்லா நேரங்கள்லையும் நமக்கு எல்லாரும் வேணும்னு நினச்சிருந்தோம்னா நாம் இப்படி இருந்திருப்போமா? யோசனை பண்ணி பார்க்கலாமா? பழக்கம் போல் யோசனை பண்ணுறது தாங்க. ஒரு 5 நிமிஷம் நமக்காக யோசனை பண்ணுவோமா? வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிஷம் நமக்காக யோசிக்கணும். எப்பவும் சொல்கிற விஷயம், யோசித்து பார்க்கலாமா? சரிங்க, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் இணைய வானொலியின் ஞான வானொலி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. வணக்கம் அன்பு உறவுகளே. எண்டுன்னு கொடுத்துருக்கோம்.